Hi friends. இந்த வீடியோல இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்ல ஈஸியா பண்ணக்கூடிய ரெண்டு டெக்கரேஷன் ஐடியாஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க கம்யூனிட்டி டாபை செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் நார்மலான ஒரு ஒயிட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி கலர் பேப்பரா மாத்துறதுங்கற வீடியோ வந்து ஆல்ரெடி ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். ஐ கார்ட்ல கூட லிங்க் கொடுக்கிறேன், பாத்துக்கோங்க. உங்ககிட்ட ரெடிமேடாவே green கலர்ல இருந்ததுனா நீங்க வந்து green கலர் கிராஃப்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இத வந்து நம்ம green கலர்ல ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதுல வந்து yellow கலர் sketch pen யூஸ் பண்ணி வீடியோல காட்டுற மாதிரி ஒரு இலை வடிவத்துல, அதாவது மாவிலைலாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய நீளமான ஒரு இலை வடிவத்துல வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இத வந்து வரைஞ்சிட்டு இத வந்து நம்ம தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நிஜமான ஒரு இலை மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து மீதம் இருக்க பேப்பர்லயும் இந்த இலையை அளவா வச்சு இதே மாதிரி நிறைய இது வரைஞ்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு ஒன்று போல இருக்கும். அதனால இதை அளவா வச்சு வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த இலையை வந்து வீடியோல காட்டுற மாதிரி ரெண்டா மடக்கி ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம ரெண்டு இலையை மட்டும் மடக்கிட்டு நடுவில் வந்து ஒரு இலையை மடக்காம அப்படியே நேரா வச்சு சேர்த்து பின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு இலையை எடுத்து இதுக்கு கீழே சேர்த்து வச்சு, அதாவது மடக்காமலே பின் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே சேர்த்து கூட நாளையுமே சேர்த்து வச்சு கூட பின் பண்ணா பண்ணிக்கலாம். இதே மாடல்ல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க இன்னும் நிறைய இலையையும் இதே மாதிரி மடக்கி பின் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு நீளமா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த இலையெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இது 3 இது வர்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லுமே இப்போ பின் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ரெடி பண்ணலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணால் அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே ஸ்டாப்லர் பின்னா நம்ம டக்குன்னு பின் பண்ணி வேகமாகவே இதை செஞ்சு முடிச்சிடலாம். அதனால நான் பின் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, ஒரே மாதிரி 2 இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இது வந்து ஒரு நிஜமான மாயிலை தோரணம் மாதிரியே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து வீட்டில் வாசலில் வந்து ஒரு தோரணமாக வீட்டோட அழகுக்கோ அல்லது ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து தொங்க விடுறதுக்கு நம்ம கட் பண்ணி போட்ட பீஸ்லேயே சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இதுக்குமே ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பின்னா தெரியுங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து பின்னாடி கூடி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், அழகாக ஒரு தோரணம் வந்து நம்ம ஈஸியாக பேப்பரில் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி சின்ன சைஸில் நிறைய இலை வந்து வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வீடியோவில் காட்டுற மாதிரி 5 இலையை ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம சேர்த்து வச்சு ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து நம்ம பின் பண்ணதுக்கு அப்புறமா இதோட சென்டரில் வந்து ஒரு பேப்பர் ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஆல்ரெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து 4 இது ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துலேயுமே பின்னாடி சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்ட பேப்பரில் ஒரு பீஸ் கட் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி பின்னாடி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவர்லேயுமே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி போட்ட பேப்பர்லேயே இந்த மாதிரி சின்னதாக ஒரு லீஃப் வரைஞ்சி அது மேலே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மேலே வரைஞ்சோல அதை வந்து மடக்கி வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டினா தான் நமக்கு வந்து இதை வந்து கோர்க்க முடியும். அதுக்காக இதை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி நமக்கு தேவையான அளவு ஒரு 4-5 ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் டெக்கரேட்டிவ் ரோப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம க்ரீன் கலரில் இருக்கிறது யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் டெக்கரேட்டிவ் ரோப் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணதில் ஃபஸ்ட்டு அந்த சின்ன லீஃபு, அதுக்கடுத்து வந்து அந்த பெரிய ஃப்ளவர் இருக்கிறது இப்படி மாற்றி நம்ம கோர்த்துக்கலாம். இது ஃபுல்லுமே நான் இப்போ கோர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே கோர்த்துட்டேன். கோர்த்ததுக்கப்புறமா அந்த நூலோட எண்டில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம வந்து அதை முடிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் இதை வந்து நமக்கு ஆணியில் மாட்ட முடியும். அதுக்காக இந்த மாதிரி 2 பக்கமும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த 2ஐயுமே உங்களுக்கு மாட்டி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த 2ஐயும் நம்ம ஒரே இதுலேயும் மாட்டிக்கலாம்.
தனித்தனியாகவும் ஒவ்வொரு இதுலேயும் மாட்டி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு, பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த 2 டெக்கரேஷன் ஐடியாஸும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கிராஃப்ட் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இமெயில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கிராஃப்டையும் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.